சார் வீல் வேணும். வாங்கண்ணே, எடுத்து தருங்க. சார் வெங்கட் இல்லையா? அவன் வேலையை வெளியே போயிருக்கான். அவ போயிட்டு வந்தோடனே வர சார். ஓகே மாப்ள, பார்த்து போயிட்டோடா. டேய், கஸ்டமர் நீ வந்து பொருள் கொடுத்தா அப்ப நான் கொடுத்தா வேணான்றானுங்க. என்னடா பண்ணி வச்சுக்கிற நீ? ஆமா பின்ன, நீ பண்ண என்ன வேலை விட்டு தூக்கிட்டுனா என் வேலை பர்மனண்டா இருக்கணும்ல. அதுக்குதான் கடை கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் அண்ணன் தம்பி மாதிரி பாண்டிங் உருவாக்கி வச்சுக்கிறேன். நான் இல்லைன்னா ஒருத்தரம் கூட பொருள் வாங்க மாட்டான். கடையை முட்டு கல்லா வெங்கட்ட ஒப்பச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நீ. ஐயோ அப்பா, ஐயோ. டேய், என்னடா சத்தம்? அண்ணா கால்ல அடிபட்டுச்சுண்ணே. ஐயோ, அப்ப ரெஸ்ட் எடுத்தாவணுமே. ஆமாண்ணே. சரி, என்ன பண்ற? ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 6 நிமிஷம் வேலையை பாருப்பா. டேய், எங்கடா போற? யோ, மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுன்ற, இன்னைக்கு லீவியா, வீட்டுக்கு போறேன். டேய் டே போடா, என்ன விட்டா யார் ராக்குற உனக்கு ஆளு? நம்மள மட்டும் தான் கடைக்கு 10 மணிக்கு வந்த கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. டேய் மாப்பிள்ள, ஹாய். நீ எங்கடா இங்க? ஒன்றும் இல்லடா, நான் வேலைக்கு போகாம உங்க கூட ஒரு சுற்றி சும்மா தானே இருக்கிறேன். நீ ஆர்டர் எடுக்கிற கடையெல்லாம் தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியும்னு சொன்னேன். உடனே வேலை எனக்கு தானே சொல்லிட்டாரு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? 10 மணிக்கு தூங்கி வந்து கடைக்கு வரல. இனிமே எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கு, கிளம்பி வீட்டுக்கு போ. ஆனா இவன் கூட பரவாயில்லடா. தான் நண்பன் நாசமா போனாலும் பரவாயில்ல, தான் நல்லா இருந்தா போதுன்னு வேலைக்கு வந்து பாத்தியா. காலம் வந்துச்சுடா.